அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சீனிவாசன். இன்றைக்கி நம்ம நாட்டில் முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்க போகுது. அது இந்த ஸ்ரீராமர் தெய்வத்துக்கு பிரதிஷ்டை, சிறுவர் சிலையை பிரதிஷ்டை செய்ய போகிறாங்க. பிரதமர் மோடி தான் அதற்காக முன்னிறுத்தி அதோட வைபவங்கள் எந்த அளவுக்கு நடக்கணும்னு சொல்லி அதற்கான தீவிரமாக விரதம் இருந்து அதை செய்ய இருக்கிறார். இங்கே தமிழ்நாட்டில் உலகமே பயங்கரமாக வரவேற்று அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுதி அரேபியா, அரபு கண்ட்ரிகளும் சரி, ஐரோப்பா கண்ட்ரிகளும் சரி, அனைவரும் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, அனைவரும் உற்று நோக்குறாங்க. இந்த செலிப்ரேஷனை உலகமே கொண்டாடுறாங்க. அங்கே இந்தியா ஃபுல்லாக விழாக்கோளம் பூண்டிருக்கு. விடிய விடிய அங்கே அயோத்தி ராமர் கோயிலை சுற்றி மக்கள் வந்து போய்கிட்டே இருக்காங்க. கோயிலை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி அதான் சொல்கிறோமே, ஒரு 500 வருட தவத்திற்கு கிடைத்த பரிசுங்கிற மாதிரி உலகம் ஃபுல்லாகவே ரொம்ப குதூகலமாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்க. கொஞ்சம் கூட குறைவு இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் அதே குதூகலம், அதே சந்தோஷம், அதே ஒரு ஏக்கம், அது எல்லாமே இருந்தது. மக்கள் தொடர்ந்து பூஜைகளும் அதை வரவேற்றோம். நிறைய பேர் வீடியோவிலேருந்து, செய்தியிலேருந்து எல்லாத்துலேயும் பண்ணாங்க. இப்போ நம்ம இதை சொல்ல வரோன்னா, 21ஆம் தேதி, அதாவது நேற்று, இளைஞர் அணி மாநாடு திமுக சார்பில் நடத்தினாங்க. அவங்க கொள்கைப்படி என்ன பார்த்தீங்கன்னா, என்னென்னமோ சொல்லுவாங்க, என்னென்னமோ செய்வாங்க. ஆனால் அவங்க மக்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஆனால் மேடையில் பேச சொன்னீங்கன்னா நாங்கள் அது செஞ்சோம், இது செஞ்சோன்னு பொய்யா சொல்லுவாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு பொய் சொல்லியிருக்காங்க. நம்ம கோவில்களில் அயோத்தியில் நடக்கிற விசேஷத்தை இங்கே எல்இடியில் போடுவோம்னு சொல்லி பர்மிஷன் கேட்டிருக்காங்க மக்கள் கேட்டிருக்காங்க. எப்போவுமே ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தால் எல்லா கோயில்லையுமே ஒரு எல்இடி திரையை வச்சு அவங்க ஒளிபரப்புறது வழக்கமாக வச்சுருந்தாங்க. இப்போ அப்படி ஒரு வழக்கத்தை பண்ணுறதுக்காக அன்னதானம் செய்யணும், அன்னைக்கு சிறப்பு பூஜை பண்ணணும்னு சொல்லி தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான கோயில்களில் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதுக்கு வாய்மொழி உத்தரவாக தடை உத்தரவு வந்திருக்கு. இதுக்கு நிர்மலா சீதாராமனே அவங்களே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது எப்படி நீங்கள் பண்ணலாம்? கோவில் உள்ளரங்கில் ஒரு கோவிலோட நிகழ்ச்சியை தடுக்கிறதுக்கு ஹெச்ஆர்என்சிக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ரவுடி சேகர் பாபு, நம்ம அமைச்சர் சேகர் பாபு, ஹெச்ஆர்என்சி அமைச்சர் சேகர் பாபு, அவர் என்ன பண்ணுறாரு, நாங்களாம் அப்படி ஒரு ஜீவமும் போடல, அப்படி ஒன்றும் பண்ணலை, இவங்க பொய் சொல்கிறாங்க, நாங்கள் யார் அப்படி சொல்லுவா, நாங்கள் என்ன கட்டுப்பாடு வச்சுருக்கோன்னு பொய் சொல்கிறாரு. ஏன்னா பொய்யே பேசி, பொய்யிலே பிறந்து, பொய்யிலே வளர்ந்த, பொய்யை மட்டுமே வச்சு இருக்கிற ஒரு திமுக கழகத்தில் இருந்துக்கிட்டு, அதிமுகவில் இருந்து இப்போ திமுகவுக்கு வந்தாலும் சொம்புன்னு சொல்லுவாங்க, அடிமை சாசனம் எழுதி கொடுத்ததுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு திமுகலாம் இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இங்கே ரிப்போர்ட்டே 4-5 கோவில்லேருந்து தடை உத்தரவு, அனுமதி இல்லைன்னு சொல்லி லெட்ரு கொடுத்துட்டு நான் எங்கே கொடுத்தேன்னு சொல்கிறத நம்ம இதை எப்படி எந்த விதத்தில் எடுத்துக்க முடியும்? இவங்களுக்கு என்ன பயம்? திமுகவுக்கு என்ன பயம்? ஏன் இதை எல்இடியில் போடக்கூடாது, ஏன் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? ஒன்றுமே கிடையாது. என்னடா நம்ம இவ்வளோ கத்தி இவ்வளோ இது பண்ணி மக்கள்கிட்ட ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி மக்கள்கிட்ட என்னென்னமோ கிளர்ச்சியெல்லாம் சொல்லி ராமரை என்னென்னமோலாம் செஞ்சு பார்த்தோம். அப்படி இருந்தும் இதை டெலிகாஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா மக்கள் மனசில் மாறிடும், நம்மளே தூக்கி போட்டுருவாங்க. இது எல்லாமே மோடி மயமாயிரும். மோடி மயமாயிருந்துச்சுன்னா 2024 எலெக்ஷனில் ரொம்ப பிரதிபலிச்சிடும். அப்படிங்கிற ஒரு பயம் மட்டுமே காரணம். இதுக்கு முழுக்க முழுக்க திமுகவோட பயம் மட்டும்தான் காரணம். அந்த அலையில், அந்த ராமரோட அலையில் தமிழகமும் மூழ்கிறோம் அப்படின்னு பயந்துக்கிட்டு அதை டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது, உத்தரவு பண்ணக்கூடாது. அதுவும் ஒரு சில இடங்களில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கிறாங்க, அந்த இடத்துல தகராறு வந்துடும், வன்முறை வந்துடும், அதை தடுக்கிறதுக்காக நாங்கள் இது பண்ணுறோம்னு சொல்லி நொண்டி சாக்குன்னு சொல்லுவாங்க, நொண்டி சாக்கு, அப்படிலாம் ஒரு சாக்கு சொல்லி எங்கள் மக்கள் ஒற்றுமையாக இருந்தாலும் மக்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது
அடிச்சுக்கிட்டு சாகணும், அதை வச்சு நாங்கள் பிழைக்கணும். சிறுபான்மையினர் அப்பீஸ்மெண்ட், எதுக்கு எடுத்தாலும் சிறுபான்மையினரை பொய் சொல்லி அவங்க பாதுகாப்பாக இல்லை பதட்டம் வரப்போகுதுன்னு பொய் சொல்லி மட்டுமே ஆட்சிக்கு வர திமுக தொடர்ந்து அந்த பாதையை தேர்ந்தெடுத்து அதில் பயணிக்குது. விரைவில் இதுக்கான மூடு விழா கண்டிப்பாக. இது இதெல்லாம் அராஜகம். அதாவது மெஜாரிட்டி பீப்புள், பெரும்பான்மையான மக்கள் இங்கே இந்து மக்கள் வாழ்கிறாங்க. நீங்கள் ஜாதி பேரை சொல்லி என்னதான் பிரித்து வச்சாலும் மோடி 140 கோடி மக்கள்னு சொல்லி ஒருங்கிணைக்கிறாப்புல, எல்லாரும் வேணுங்கிறாப்புல. அதனால என் சமயத்தை நான் விட மாட்டேங்கிறாப்புல, சமய நெறியை நான் பாதுகாப்பேங்கிறாப்புல. எவன் ஒருத்தன் அவனோட சமய நெறியை பாதுகாக்கணும், அவன் ஒருவன் தான் அடுத்த சமயத்தோட நெறியவும் பாதுகாப்பாக வச்சிருக்கணும்னு நினைப்பான். எவன் ஒருத்தன் எனக்கு சமயமும் இல்லை எதுவும் இல்லைன்னு சொல்கிறானோ அவன் எதையுமே மதிக்க மாட்டாங்கிறது இதுதான் பொருள். அப்படிங்கும்போது இங்கே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இப்போ உதயநிதி பேசும்போது கூட அந்த மசூதியை இடிச்சிட்டு கோயில் கட்டுறாங்க, அதனால நாங்கள் கலந்துக்க மாட்டோம்னு சொல்கிற நொண்டி சாக்கலாம். ஏற்கனவே கோயில் இடிச்சிட்டு மசூதி கட்டினாங்களே, அந்த பஞ்சாயத்துக்கு என்ன வரீங்கன்னு சொன்னோம்னா ஒன்றும் இல்லை, ஏன்னா ஓட்டு போயிடும், எங்களுக்கு உண்மையை பேசணும்னா எங்களுக்கு ஓட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ராமர் கோயில் கட்டுறதை சுற்றி அவ்வளோ இஸ்லாமியர்கள் அவங்களோட இடத்த கோவில் கட்டுறதுக்காக விட்டுட்டு அவங்க வேறு இடத்த தேர்ந்தெடுத்து போயிருக்காங்க. இது ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் வரவேற்கிறாங்க. இதை அவங்க ஒரு அடையாள சின்னம், இந்தியாவோட அடையாள சின்னமாக அதை பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது நம்ம அதை செலிப்ரேட் பண்ணணும், அதில் கலந்துக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, ஓட்டு பசிக்காக மக்களை பிரித்து ஆளணும், பிரித்து மனக்கசப்பை கொண்டு வரணும், அவங்க அடிச்சுக்கிட்டு சாவணும், அதில் நம்ம ருசி காணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கொள்கையில் மட்டுமே இருக்கிற ஹெச்ஆர்என்சி வாய்மொழி உத்தரவு போட்டதாக சொல்லி ஒரு கோவில் நிர்வாகம், ஒரு கோவிலில் பக்தையாக இருக்கிறவங்க ஒரு ஏடிஜிபி கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவரோட தகவல் சொல்கிறாரு, வாய்மொழி உத்தரவு வந்திருக்கு, நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், என்னாலாம் முடியாது, வேறு எங்கேயுமே நடக்காது, வேறு எங்கேயுமே நடக்காதப்ப என் ஏரியாவில் நடந்தால் என்னைய சொல்லுவாங்க, முடியாதுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இல்லையா? அதான் நம்ம கேட்குறோம். இதை நீங்கள் என்ன தான் தடை போட்டு என்ன தான் பண்ணாலும் இந்த ராமர் பிரதிஷ்டை விஷயம் கண்டிப்பாக மக்கள் பார்ப்பாங்க, கண்டிப்பாக பார்ப்பாங்கன்னு சொல்லி நம்மளே தெரிவிச்சுக்கிறோம். இதில் ஆன்மீகமாக போயிடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது பூனை சொல்லுவாங்களா, உதாரணத்துக்கு பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருண்டதான் நினைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திமுகவில் உள்ளவங்க நம்ம ஆட்சியாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம எல்இடி டிவியும் இந்த அன்னதானம்லாம் சிறப்பு பூஜையெல்லாம் அலோவ் பண்ணலன்னா அது மக்களுக்கு தெரியாமல் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரெண்டுமே தவறு. இதை உலகமே உற்று நோக்கிற விஷயத்த தமிழக மக்கள் 75% 90% மக்கள் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன் திமுக அரசில் உள்ள தலைவர் இருக்கார்ல, தலைவரே ஃபாலோ பண்ணுவார். ஆனால் இங்கே மக்கள் பார்க்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவார், அவர் பார்ப்பார். அந்த மாதிரி தான் இங்கே பொய்யும் புரட்டும் சொல்லி நாட்டு மக்கள்கிட்ட ஒரு பிரிவினை ஏற்படுத்தி ஒரு அரசுங்கிறது அனைவரையும் ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் கொண்டுட்டு வரணும் ஒரு அரசு. ஆனால் இந்த தமிழக அரசு அவங்களுக்கு பர்சனலாக அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் பார்த்து செஞ்சுக்கிறாங்க. நேற்று இளைஞரணி மாநாட்டில் கிட்டத்தட்ட சிக்கன் பிரியாணி அடித்து நவுத்திருக்காங்க. இங்கே நம்மக்கிட்ட மக்கள்கிட்ட கொள்ளையடித்த பணத்தெல்லாம் அங்கே பிரியாணியாகவும் அங்கே சில சகல வசதிகளோடையும் அங்கே போலீஸோட பாதுகாப்பு என்ன இது என்ன அவங்க அடித்து நவுத்துறாங்க. இங்கே வெள்ளம் வந்துச்சு, திருநெல்வேலியில் வெள்ளம் வந்துச்சு, அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை. வேங்க வயலில் பிரச்சனை வந்துச்சு, அதை பற்றி கவலை இல்லை. இங்கே இது பல்லாவரத்தில் எம்எல்ஏவோட பையன் அவங்க வீட்டில் வேலை செஞ்ச பொண்ணை அவ்வளோ கொடுமைப்படுத்திருக்காங்க, அதை பற்றி அக்கறை இல்லை. ஆனால் இவங்களுக்கு மக்கள் ஒற்றுமையாக இருந்துடக்கூடாது, மக்கள் சாமியை தரிசிடக்கூடாது, இங்கே மோடி வந்துடக்கூடாது, மோடி வந்துட்டால் மோடி மயமாயிரும். அதனால் இந்த கும்பாபிஷேக இந்த பிரதிஷ்டை விழாவையே மறைக்கிறதுக்கு திமுக அரசு முயற்சிக்கிறத நம்ம அதை கண்டிக்கிறோம், கண்டனம் தெரிவிக்கிறோம்னு சொல்லி நம்ம நிகழ்ச்சியில் தெரிவிச்சுக்கிறோம். அனைவரும் நம்ம ஆன்லைனில் நம்ம லைவாகவே அந்த பிரதிஷ்டை நிகழ்ச்சியை நம்ம பார்க்க முடியும்னு சொல்லி மக்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லாரும் நம்ம ராமரோட சிலையை பிரதிஷ்டை பண்ணுறத
பார்ப்போம்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.